மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியும். சாப்பிட்ற வீடியோ இல்லை, ஒரு வீடியோ இல்லை, போய் உடுப்ப மாற்றிடலாம். இந்த மாற்றுங்க போய் ஜனங்கள் எவ்வளோ பேர் வரையிலும் இந்த ஊத்தனத்தோட வந்து நிற்கிறீர்கள். சரி, இப்போ சொல்லிக்கிறேன் போங்க. எனக்கு தெரியும் எப்படி பட்டிக்காடு வர வேண்டாம் வீடியோ பண்ணா ஒன்றும் வேண்டாம். கட் பண்ணுவோம் வீடியோ கட் பண்ண போடுவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பசந்த். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம். எங்களோட வீட்டை வெளியில் போகிறோம். இப்போ தான் வேலை எல்லாம் முடிஞ்சு போகிறோம். வெளியில் என்னத்துக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து எங்களோட ஊரில் எங்களுடைய அம்மாக்களுடைய ஊரில் வந்து கோயில் திருவிழா, கடைசி திருவிழா. அப்போ ஸோ அதுக்கு தான் போகணும்னு சொல்லி வலிக்கு நிற்கிறோம். மற்ற இரவு சாப்பாடும் வந்து அப்படியே நாங்கள் கடையில் சாப்பிட்டு அப்படியே வீட்டை போகிறோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் தெரியும். ஏன்னு சொன்னால் இது நாங்கள் ஒரு கடையில் போய் சாப்பிட்டு, மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியும். கடைக்கு இருட்டாயினா பிளாஸ்டிக் லைட்டை போட்டுட்டு போ. இருட்டு கடையாக இருக்காதானே? ஓ, என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அங்கே கடையில் போய் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் அம்மா விட்டு தான் போகிறோம். அங்கே போய் கடைசி திருவிழா நடக்குதானே? ஓ, கடைசி திருவிழா, வேட்டு திருவிழா, வேட்டு திருவிழான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் போகிறோம். ஆனால் என்ன விளைக்கிட்டீங்களோ? இது இல்லை, கோயிலுக்கு போகிறதுக்கு இப்படி விளைக்கிட்டு வந்தீங்களே? கோயிலுக்கு போகிறது அந்த ஜனங்கள் எவ்வளோ பேர் வரையிலும் இந்த ஊத்தனத்தோட வந்து நிற்கிறீர்கள். வேக்க வைக்கிறீங்க, இதோட வாங்க வீட்டை வர போறீங்களா? எவ்வளோ செலம் வந்து நிற்கிறீங்க, இதோட வீட்டை வர நிற்கிறீங்க. நான் வீட்டை கோயில் திருவிழான்றது மறந்து போட்டேன். கோயிலுக்குள்ளேனாலும் செலம் வந்து நிற்கிறோம். இப்படி ஒரு ஊத்தனத்தோட வந்து ஒரு வந்து நிற்க சட்டை கலர்ல ஒரு பூல் லேண்ட் போட்டாலும் பரவாயில்ல, மஞ்சள் கலர் பூல் லேண்ட் போட்டுட்டா முன்னு தூக்கி வர போட்டிருக்கேன். போங்க போய் உடுப்ப மாற்றிட்டு வாங்க. இதோட வரேன்னா நான் வரையில வீட்டை திருவிழாண்டா அங்கே சாரிகள் பஞ்சாபியோட வரவில்லை. நீங்கள் வாரீங்க நல்ல சட்டையோட. பஞ்சாபி இல்லையா உங்கள்கிட்ட? அளவு இல்லையா? இப்படி இந்த நிறத்தோட வருது. இந்த சட்டை இந்த வெள்ளை டீச்சர் நிறத்தை ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சால்வி எடுத்து தலைப்பா கட்டி கொண்டு போ. ஓ, தலைப்பா கட்டிட்டு போ. தொடக்கி போட்டு அந்த வீடியோ தான் எடுக்க போறோம். இப்போ நாங்கள் கோயில் வீடியோ எடுக்க நாங்கள் கோயில் வீடியோ கிட்ட போய் இறங்கி நிற்க மாட்டீங்களா? நான் கோயிலுக்குள்ள வர மாட்டேன் தானே. கோயிலுக்குள்ள வர மாட்டேன்றாங்க. ஊத்தனத்தோட வரலாம். வேற உங்களை விட்டாலும் போறோம். நாங்கள் ஆட்டை போட்டுனாலும் எல்லாரும் கோயில் அடிக்கலாம் நிற்கிறோம். உங்களை கொண்டு அங்கே வருது. இதால போறது இப்போ நாங்கள் வீட்டை கோயிலுண்டா அது சரி. கோயிலு கும்பிட போறோம்டா நாங்கள் வர வேண்டாம். உள்ளுக்கு போய் இப்போ பார்க்குறோண்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் பார்க்குறது. நீங்கள் அங்கே திருவிழா ரோட்ல நடக்குமாகும் அதுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதுக்கு பார்க்குறது இல்லைண்டா போல நீ இப்போ குளிச்சே ஒரு கிழமையாச்சு போல அந்த நடந்தா இல்லை பார்க்க அப்படியே கால் இல்லாத முறைஞ்சி கலந்து போகணும் போய் நீங்க நான் வேலை செய்தாலும் இந்த காலம் நீங்கள் என்னண்டு காலோட நிற்கிறீங்க ரெண்டு எடுத்துக்கொண்டே இருக்குது. நடிக்க போய் உடுப்ப மாத்தி கொள்வாங்க. சாப்பிட்ற வீடியோ எடுப்போம். சாப்பிட்ற வீடியோ இல்லை, ஒரு வீடியோ இல்லை, போய் உடுப்ப மாத்திடுவாங்க. மாத்துங்க போய் நடிக்கிறீங்களோ நீங்க எப்படியே போறீங்க கோயிலுக்கு? சொல்றேன் கோயில் திருவிழா நான் கும்பிட வர்றது இல்ல. கும்பிட போறோமோ இல்லையோ போவேக ஆக்களிக்கு இடத்துல நீட்டா தானே போகணும். நான் சொன்ன மாதிரி தலைப்பா கட்டி கொண்டு போ. அது நீ தலைப்பா கட்டு.
நான் உன்னோட காய்ச்சி பேசுகிறேன் இல்லை நீ எடுக்க மாட்டேங்கண்ணா போய் எடுப்போம் உதோட போயிடலாம் உதோட கோயிலுக்கு போயிடலாம் உதோட போறோம்னா நான் தரையில கோயிலுக்கு நீங்க போட்டு வாங்க இல்லை நான் தரையில போட்டு வாங்க உதோட போறோம் நீங்க எப்படியாச்சும் அந்த லெவலுக்கு போய் எப்படியாண்டு போறீங்க செலவா இருக்கு மூணு முழுக்க சுவாமியை கொண்டு திரும்பிங்க ரோட்டில் இல்லையே உங்க பாருங்க உங்கள்ட்ட பஞ்சாயத்து இல்லையோ இருக்கு இல்லையா பாரவில்லை இருக்கா மற்றது பஞ்சாயத்து போட்டு கொண்டாந்து போய் நேரம் கோயிலுக்கு போய் நாங்கள் அங்கே போகிறோம் அப்புறம் நான் சாப்பாடு கூட எல்லாம் போய் உள்ளுக்கு இருங்க நாம் வெளியில் நாம் கோயிலுக்கு போட்டு வரலாம் ஓடி போட்டு போவோம் உள்ளுக்கு போயிடுவோம் நான் சாப்பாடு கூட வரலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை போவோம் சரி இப்போ சொல்லிக்கலாம் போவோம் எனக்கு தெரியும் அப்படி பட்டிக்காடு மாதிரி வர வேண்டாம் உங்களோட நான் வீடியோ வலிக்கிட்டு வந்துருக்கோம் இந்த நிலத்தோட வந்து போக மாட்டேன் போறது பஞ்சாயத்து கூட இல்லையே மட்டும் நீங்க பஞ்சாயத்து போட்டதே சரி ஒரு பஞ்சாபிலும் பரவாயில்லை ஒரு கோயிலடிக்கு போகணுன்னே குளிச்சு மொழிக்கு போக வேண்டாம் அந்த புல்கவனை வருஷத்துக்கு எடுத்த புல்கவனை போடுவாங்க நாளைக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு எனக்கு உங்களோட குடும்பத்துக்குள்ள ஒரு 5-6 பேர் வந்து நிக்கிற ஃபங்க்ஷனுக்கு அதை போட இருக்கிறீங்க இவ்வளவு சனம் வந்து நிக்கிற இடத்துக்கு உங்களோட என்ன பார்க்க போறோம் இல்ல கடவுளத்தான் சனம் பார்க்க அப்ப நாளைக்கு வந்து சனம் உங்களே பார்க்க போறோம் அவ்வளவு வடிவு தானே பாவா இவன் காலம் தொலைஞ்சி எத்தனை நாள் வருது கால் ஊற்றி எல்லாம் ஆள் போய் ஒரு கிழமைக்கு மேலே குளிக்க இல்லை அந்த பச்சை சட்டை மாத்தினோம் ஒன்றும் செய்யலாது அப்படின்னா உள்ள வைப்பானுங்க போனான் சாப்பாடோட வெள்ளம் ஏஜ்மாவா நாங்கள் போட்டுருவோம் சாப்பாடு கடைக்கு சாப்பாடு சாப்பாடு தூக்கி எறிஞ்சு போட்டு பட்டு கிடக்க வேண்டிய நீங்க நான் சாப்பிட்டுருவேன் தூக்கி எறிஞ்சு போட்டுருங்க உடனே வாங்க போ நான் 2 நாள் போவேன் அம்மாட்ட சட்டை வடிவில்லையே இல்லை பத்தியே வடிவிட்டு போய் மாற்றி கிடைச்சிடுவோம் சொல்லுங்க மாற்றி கிடைச்சில்லி சொல்லுங்க மாற்றி கிடைச்சில்லி புல்கவனை போட்டு வாங்க ஒரு கதையும் இல்லை போங்க வாங்க போங்க நேரம் போகுது நான் ஆனா அப்படி நம்ம பூர்ல நின்னு மாத்திட்டு வாங்க போய் கோயிலுக்கு வாங்க அப்ப இத பின்ன கூட முன்னுக்கு வருது பின்ன கூட ஆனா பேராளுக்கு கொடுக்க அல்லாடி ஒரு வேளை இந்த பட்டின வயர் துணுக்கு சுத்தி கட்டி விடு நடிக்காம தான் வாங்க போ நாங்க காண பேசினேன் கடைசி வந்தாலும் நடிப்பு இல்லையா எனக்கு நடிக்காம நேரம் போறேன் போமா நான் ஆனா இருட்டாயினா முடியும் மேல மாட்டேன் கஷ்டப்பட்டு அங்க அப்புறம் வர வேண்டாம் உங்களை நாங்கள் கையெழுத்து கும்பிடலே அக்கா வீடியோக்கு வாங்க அந்த மாதிரி வீடியோக்கு வாங்க இதே நான் என்ன வழியாலும் போடலாம் போட்டு முழுமுள்ள தெரியுறாரு நீங்களே எனக்கு இப்படி தெரியுறீங்க எந்த சூழ்நிலை அவர் அவர்கிட்ட சூழ்நிலை அவர் அவரோட என்ன அப்படிதான் தெரிஞ்சீங்க அது வந்து அவர்கிட்ட சைடு வந்து என்ன சொன்னாங்க அது பழகிட்டு எந்த பழக்கம் எனக்கு சொல்லி அது சும்மா அப்படியே அது மாதிரி மயிறு கிடந்தாலும் பரவாயில்ல 3 மயிறு கிடந்து முழுக்க விட அபக்கமான இல்லாமல் அது கிடைப்பினால ஒரு அக்கா நீங்க மாறா நடந்து உங்களை முன்னுக்கு நிக்குது அவாண்ட பின்னுக்கு நிக்குது அவாண்ட கீழே இறங்கி நிக்குது உங்களோட அது கொண்டு எல்லாருக்கும் கடவுள் கொடுக்குறாங்க அதே நீங்க முன்னுக்கு எடுத்து விடுறீங்க உங்களோட விருப்பப்படி வாழ்றேன்னா நீங்க வர வேண்டாம் விராட்டி போங்க சாப்பாடு சாப்பாடு எனக்கு சாப்பாடு நான் அக்காட்ட கால் பண்ணி சொல்றேன் சாப்பாடு எனக்கு ஆக்கல் சரி போங்க போங்க அந்த சட்டையை மாத்திட்டு வரதும் பின்ன பிரச்சனை இப்ப சரி நான் காய் போயிட்டு கொண்டு இருக்கேன் உடம்பே சாப்பாடு கட் பண்ணி போட்டு பத்தி கொண்டு போய் போட்டேன் நான் வரே இல்லை போய் சட்டையை மாத்தி வந்தா போ நீங்க இப்படி இப்படிலாம் முடிக்க போறீங்களா எனக்கு சுதந்திரமான கொடுப்பேன் எனக்கு விருப்பமான கொடுத்தா நான் போடலாம்
உங்களுக்கு விருப்பமான உடுப்பை வீட்டில் போடலாம். வெளியிடத்துக்கு போயிட்டு அதுக்கு தான் போகணும் கொஞ்சம். வெளியில வந்தாலும் உங்க தலைக்கு சீப்பு போட்டீங்க சீப்பு போட இது போட்டுதான் தலைக்கு சீப்பு போடல குப்பை வாரி போட்டுருக்குறாள். சும்மா கலாச்சி கொண்டிருக்கீங்க. எந்தெந்த நேரம் என்னென்ன செய்யணும் தெரிக்க அன்னிக்கிறீங்க தெரியுதான். சத்தியமா நான் உங்களோட விளையாடையில நீங்க வந்து சட்டையை மாத்திக்கணும் வந்தீங்கன்னா சந்தோஷமா போலாம். அந்த காலை முறை உறைஞ்சி கலை போட்டு இந்த காலை முறை உறைஞ்சி கலை போட்டுவாங்க. போங்க என்ன லூஸ் மேல நடிக்காம ஏன்னா தெரிஞ்சாலும் உங்களை நடிக்க வருவாங்க. இல்லை நான் உடுப்பு போட்ட கையோட நீங்க சொல்றீங்க என்னென்றாலும் இப்போ ஏன் செய்யுங்கன்னு அது எல்லாம் நடிக்காம ஏன்னுட்டே நீங்க நடிக்கிறீங்க. இல்லை நீங்கள் உடுப்பு மாற்றிட்டு வந்தால் தான் போகலாம். நடிப்பன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கும் திருச்சி காட்டி கொடுத்துருப்பேன். வாங்க போங்க வாங்க வாங்க. இல்லை நீங்கள் போட்டு வாங்க. சைக்கிள் நிற்கிறவங்கள உட்காந்து சைக்கிள் நிற்கிறது போட்டுடுவாங்க. என்ன வந்துடும் கோவம் வந்து என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யலாம். நடிக்கிறது முன்னாடி ஒன்றும் போட்டு நேரம் போனாலும் நேரம் போனாலும் கட்டுங்க. அவளும் சாப்பிடாம நிக்கிறாள். என்ன மட்டும் பார்க்க கூடாது. அவள் சாப்பிடுவோம். நான் வீடியோ எடுக்கணும் தொடக்கி இல்ல முன்னாடி வீடியோ நீங்க வேண்டாம். அப்ப தொடக்க முன்னாடி நான் இப்பதானே பார்த்தேன். பேட்டை திருவிழா மறந்து போட்டுருந்தேன். ஓட்டு திருவிழா என்ன போயிடும் அதங்க குளிச்சு முடிக்கினா இல்லோப்பா இதுல நிக்க தலையெல்லாம் மணக்கு. அது சரி தலையெல்லாம் மணக்கு. சட்டை மாத்தி கண்ணாடி எடுத்தது தானே அடிச்சு போட்டோம். நீங்களும் கொஞ்சம் லிப்டிக் அடிங்க ஓட்டுல முருக ஹோட்டல் மாதிரி சொண்டை வச்சு கொண்டு வாரீங்க பங்களோட. என்ன லிப்டிக் கொஞ்சம் எடுத்தது கூடம்மா முருக ஹோட்டல் திருட்டட்டும். நேரம் குணமாளி உடுப்பு மாத்தினா சத்தியமா வர மாட்டேன்றாங்க. வேற வேண்டாம். நீங்க லிப்டிக்க கொடுங்க. இந்த அந்த இதுக்கு முருக ஹோட்டல் போடும். கொஞ்சமாவது ஸ்டைல அவளுக்கு எங்க மோதிரங்கள் கோயில் திருவிழான்னு தெரியாது என்ன நடக்கும். சரி எடுத்து பின்னுக்கு விடு. கோயிலுக்கு நான் பாருங்க உங்களோட விட நகை இல்ல சௌரங்கள் பார்க்க போயிருந்தேன். நீங்க கோயில கும்பிடத்தான் ஜனம் வருது. என்ன பார்க்க வரீங்க சேனா? அப்போ உன்னை பார்க்க வரல இந்த உடுப்பில் அதை காட்டி போட்டுருவோம். உன்னை பார்க்க வரல வா 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 வா. நீங்கள் போய் இந்த சட்டையை மாற்றுங்க. மற்ற அந்த கூழில் என்ன மாற்றுவோம். மற்ற இந்த காலை வடிவா உதவி போட்டு கழுவி போட்டுருவாங்க. நீங்க பெரிய ஜமீன்தாரும் கூட நான் வெஞ்சிருக்கு இப்படி அப்படியே கச்சாங்க அந்த ஆறடை குந்தரத்துக்கு முன்னூறு போட்டு இப்படி இப்படி நடந்து வாங்க. நேற்று வரைக்கும் முளையை கிளி போட்டு வர இன்றைக்கு வரைக்கும் இந்த நிறத்தோட வரீங்க.
இப்போ நான் வந்து மெயினா வர்றது இந்த மே சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்கணும் அதுக்காக தான் வரேன் வாங்க போகணும் லோலா குமாரி போங்க வாங்க வரையில லோலா குமாரி அம்மா நான் வரையில நான் நான் போய் சாப்பாடு கட்டிக்கணும் இல்லை நீங்கள் இருங்க சாப்பாடு கட்டிக்கணும் இருங்க என்ன சாப்பாடு கட்டிக்கணும் இருங்க இல்லை இல்லை அப்படி வரையில ஏங்க வா என்ன போட்டுருவோம் வீடியோ பண்ணா ஒன்றும் பண்ணா கட் பண்ண வீடியோ கட் பண்ண போட்டுருவோம் அது கட்டி நீங்கள் நின்று கூட சாப்பாடு கட்டி கொண்டு வரலாம் இந்த நிலத்தோட போய் அரைக்க படம் போயிடலாம் சத்தியமா கடவுளே வர மாட்டேன் வர வேண்டாம் எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஏன்னா எனக்கு சாப்பாடு வேணும் எனக்கு வேணும் சாப்பாடு நான் வரையில சார் சாப்பாடு வேணும் நான் கட்டவே வேண்டாம் நான் அவர் ப்ராங்க் பண்ணுவேன் தெரியல அரைக்க போயிட்டாலும் என்ன செய்யறாங்க அனு 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 இங்கே வாங்க இருக்கா இங்கே வாங்க ஒரு கதை உண்டு இங்கே வாங்க சட்டை பிடிச்சிருக்க ஆ இங்கே வாங்க 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 சும்மா சும்மா நம்மளுக்கு கடவுளே ஆனா உங்களுக்கு தெரியுமா நான் பிராங்க் பண்ணேன் இல்லையான்னு சொல்லுங்க பிராங்க் பண்ண தெரியும் எனக்கு அதெல்லாம் தெரியும் முதல்ல இருப்பிடத்துக்கு வாங்க இப்பயே சட்டை ஓடிக்கிட்டேன் உங்களை விட ஒரு வடிவு இருக்கு தெரியும் அம்மா வடிவு இல்ல 2 முதல் எனக்கு வந்தது அச்சோ அப்பா பிள்ளை தான் கூட்டி கொண்டு போவாம என்ன விட்டுட்டு போனீங்க அது நாங்க சும்மா பிராங்க் பண்ணாங்களே நம்ம சொல்லு பிராங்க் அம்மாக்கு சொல்லுங்க பிராங்க் இல்ல எல்லாம் சரி வாங்க போம்பாங்க சும்மா உங்களை கொஞ்சம் கலாச்சி பார்க்கணும் வழிக்குனா நீங்க அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் காட்டவுமே இல்லை அடிக்கிறீங்க ஆனா சட்டையை மட்டுமே தூக்கிட்டீங்க ஆனா கடந்து போக நம்பிட்டீங்க போல சரி ஓகே அப்ப சின்னதா ஒரு பிராங்க் ஒன்று பண்ணி பார்த்தனா அனுவுக்கு எனக்கு பிராங்க் பண்றதுனா கஷ்டம் ஆனா நான் கடன் பிராங்க்கள் வச்சிருக்கேன் இப்ப பண்ணலாம் கிடக்குது இது கூட நான் பயந்து வைந்தான் பண்ணினான் கடவுளா பேசல சொன்னா வயிற்றுல சுமந்து கொண்டு கேட்க இப்படி பேசக்கூடாது கண்கரங்க நான் செய்யறேன்டா செய்திரு பெருமோல இது வந்து நீங்க எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்க சரி உண்மைதான் நீங்க பேசுறேன்னா நான் உடனே சட்டை போட்டோம் நான் வந்து சட்டனி போடணும் அவ்வளோ இடத்துக்கு போகணும் மாத்தணும் சொல்லிருங்க வீடியோல வச்சிடலாம் சொல்லணும் இந்த பிராங்க் வந்து நான் ஒரு வீடியோல பார்த்துருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்ப அதை வந்து செய்வோம்ன்றது பார்த்தேன் பிறகு வந்து அனுவுக்கு செய்தால் இப்படி நீங்கள் என்ன பேசுவீங்கன்னு தெரியும் அதெல்லாம் லைட்டாக குறைச்சி செக் பண்ணி பார்த்தேன் ஸோ இந்த வீடியோ பார்த்து போட்டு தான் எனி பிராங்கல் கடுமையாக இருக்கு உங்களுக்கு கண்ணெல்லாம் முடிஞ்ச மாதிரி பிராங்கல் எல்லாம் கிடக்கு ஸோ இதை நீங்கள் மக்களே அவனுக்கு கொள்ளுங்க என்னோட சவால் போடுறேன் ஸோ நான் ஒரு நாளைக்கு நான் வசந்துக்கு ஒரு இன்னொரு பிராங்க் வச்சிருக்கேன் ஆனா அது கடும் பிராங்க் உங்களுக்கு தெரியாத ஒரு பிராங்க் எப்படி என்ன குழந்தைவர் 2 மாசம் தான் அதுக்குள்ள விளையாட்டு காட்டிட்டு அதுக்கு பிறகு அணு ஒவ்வொரு நாளும் என்னட்ட வந்து பழமா மாட்ட போறீங்க சரியோ உங்களை ஞாபகம் இருக்கு அந்த நேரம் அது ஒன்றே சரி அது நான் மட்டும் கொள்றேன் அது உண்மை கதை தண்ணி தலையில தோஞ்சடிங்க ஞாபகம் இருக்கு அதெல்லாம் பிராங்களை பற்றி அனுபவம் இல்லை இப்ப அந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன்னா தெரியும் நீங்க கலாய்க்கிறீங்க தலைமுடியை பிடிச்சி இழுத்து தூக்கிறீங்க மொத்த கலைக்கிறீங்க கால்களில் வேலையா இருக்கிறீங்க
உண்மையை தான் நான் சொல்றேன். அந்த வரைகளை என்ன சரி ஓகே, இது வந்து நீ கண்டுபிடிச்சிருவேன்னு தெரிஞ்சா நாங்கள் நோமலாக தான் செய்த நாங்கள் கட்டாயம். இதில் வீடியோ பார்க்காத சில பேர் முன்னுக்கே கொமெண்ட் எழுதியிருக்கலாம், ஏன் இப்படி அளவுக்கு செய்தியல் அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்காம எழுதியிருப்பினோம். ஸோ முழுசா பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே பேச மாட்டீங்க. ஒரு பெண்களுக்காக செய்யலாம். மற்றது அனுபவ பிராங்க் பண்ணுறது அவ்வளவு லேஸ் இல்லை. கட்டாயம் இனி பிராங்களை நாங்கள் கவலைப்படுத்தி காட்டுறோம். இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். முடிச்சுட்டு நாங்கள் போகிறோம். அம்மா சொன்ன மாதிரி சார். ஆனால் பாருங்க, நானே சோட்டு இதோட தான் போகிறோம். சொன்ன மாதிரி தான் நாங்கள் அண்ணாவிட்ட போய் நிற்போம். எல்லாம் முடிஞ்சு வேலையிடும். அப்படியே கொஞ்சம் காய்ச்சி போட்டு வந்துடுவோம். ஓகே, அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். இந்த வீடியோ கேட்கறதுக்கு மறக்காம சொல்லுங்கள். இன்னும் ஒரு புது வீடியோ சந்திக்கிறோம். பாய்.